ஓம் சாந்தி. 20/8/2023 காலை முரளி. கேள்வி பதிலுக்கு போலாம். அன்பின் அடையாளம் என்ன? முதல் கேள்வி. பதில்: அன்பின் அடையாளம் அர்ப்பணம் ஆகுவது. என்ன சொல்கிறாரோ அதை செய்வது. அன்பானவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வது. அன்பானவருக்கு எது பிடிக்கிறதோ அதை செய்வதுதான் அன்பின் அர்த்தமாகும். ரெண்டாவது, இது தூய்மையா என்று பாப்தாதா எதை குறிப்பிடுகிறார்? இதெல்லாம் தூய்மையா அப்படின்னு பாபா எதை சொல்றார்? வீண் எண்ணம் எழுவது மற்றும் பிறருக்குள் எழச் செய்வது, அதாவது தனக்குள்ளும் வருகிறது மேலும் பிறருக்கும் வருவதற்கு நிமித்தம் ஆகிறார்கள். எனவே வீண் எண்ணங்கள் வருவது இது தூய்மையா என்று பாப்தாதா கேட்கிறார். மூன்றாவது, வீண் எண்ணங்கள் வருவதற்கான காரணம் என்ன? அபிமானம், அவமானம். இந்த இரண்டு தான் தற்சமயத்தில் வீண் எண்ணங்கள் வருவதற்கு காரணமாக இருக்கிறது. நாலாவது, முதலில் எந்த முயற்சி செய்ய வேண்டும்? அதற்காக எந்த உறுதியானதாக எதை உறுதியானதாக ஆக்க வேண்டும்? பதில்: எந்த முயற்சி முதல்ல செய்யணும்? அதற்காக எதை உறுதியானதாக ஆக்கணும்? தன்னுடைய பெயர் தந்தைக்கு சமமாகுவதில் முதலில் முயற்சி செய்ய வேண்டும். அந்த லிஸ்ட்ல நம்ம பெயர் வரணும். அதற்காக தூய்மையின் அஸ்திவாரத்தை உறுதியானதாக ஆக்க வேண்டும். அஞ்சாவது, அதிகமாக அடிக்கோடிடுங்கள் என்று பாப்தாதா எதற்கு கூறுகிறார்? பதில்: பார்வை மற்றும் உள்ளுணர்வில் தூய்மை இன்னும் அதிகமாக அடிக்கோடிடுங்கள். ஆனால் மூல அஸ்திவாரமாகிய எண்ணங்களை தூய்மையாக்குங்கள், ஞான ஸ்வரூபமாக்குங்கள், சக்தியின் ஸ்வரூபமாக ஆக்குங்கள். ஆறாவது, உங்களுடைய நினைவு சின்னத்தின் முன்பு எப்போது ஊதுவத்தி காட்டுவார்கள்? சில தேவிகளுக்கு அவ்வளோ காட்டுவாங்க, என்னென்னவோ சந்தனம், ரோஸ், அது இதுன்னு. சில தேவிகளுக்கு ஒன்றுமே இருக்காது. சாதாரண அந்த சாம்பிராணி, என்னது கடையில் விற்கிற சாம்பிராணியாக இருக்கும், கம்ப்யூட்டர் சாம்பிராணி. அதுக்கு பாபா கேட்குறாரு, உங்கள் முயற்சிக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஜட சிலைகளுக்கு கூட அதுக்கேற்ற மாதிரி தான் காட்டுவாங்க. ஆன்மீக ரோஜாவாகி நாலாப்புறமும் ஆன்மீகத்தின் நறுமணத்தை பரப்புகிறீர்கள் மற்றும் கவர்ந்திழுக்கும் மூர்த்தியாக ஆன்மீக ரோஜாவாகி நாலாப்புறமும் ஆன்மீகத்தின் நறுமணத்தை பரப்புகிறீர்களோ மற்றும் கவர்ந்தெழுக்கும் மூர்த்தியாக ஆவீர்களோ அப்போது உங்களுடைய நினைவு சின்னத்தின் முன் ஊதுவத்தி காட்டுவார்கள். fill up the blanks. டேஷ் அனைத்து குழந்தைகளையும் தூரத்திலிருந்து டேஷில் அழைத்து வருகிறது. அன்பு அனைத்து குழந்தைகளையும் தூரத்திலிருந்து அருகில் அழைத்து வருகிறது. உண்மையில் அஸ்திவாரம் டேஷ் ஆகும் தூய்மை. மூன்றாவது, தூய்மை எங்கு இருக்கிறதோ அங்கு டேஷ் 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 ஆகிய இவை அனைத்தும் வந்து விடுகிறது. நம்பிக்கை, உண்மை, சுத்தம். நாலாவது, எந்த ஒரு விகாரமும் வரும்போது முதலில் டேஷில் தான் வருகிறது, எண்ணத்தில் தான் வருகிறது. அஞ்சாவது, வீணான எண்ணங்கள் கூட விசேஷமாக டேஷ் ஆத்மாக்களுக்கு டேஷை ஏற்படுத்துகிறது. ஞானி ஆத்மாக்களுக்கு மிகுந்த நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. ஓம் சாந்தி.